இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை, நாம நிச்சயதார்த்தம் நடத்ததெல்லாம் இருக்கட்டும், உன் அம்மையும் அப்பனும் இல்லையே, அவன் தான் தப்பா நினைச்சு போதாவுல. மச்சான் இருக்கட்டும், அவங்க மெட்ராஸ் போயிருக்காங்க. இதுக்காக அவங்கள அவசரமா கூப்பிட வேண்டான்னு நான் தான் விட்டுட்டேன். வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். இல்லை, அவங்க ஏதாச்சும் தப்பா எடுத்து போதாவுல. என்ன மச்சான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு நாள் குறிங்க. நான் என்ன சொன்னாலும் என் அப்பா அம்மா மறுபேச்சு இல்லாம கேட்டுப்பாங்க. ஏப்பா சண்முகம், அதான் வார்த்தைக்கு வார்த்தை மச்சான் மச்சான்னு சொல்றாருல்ல, அவங்க அப்பா அம்மாவை அவர் சமாளிச்சுக்க மாட்டாரா? நீ கவலைப்படாதப்பா. இல்ல, நான் அதுக்கு சொல்லல. அவங்க ஏதாச்சும் நினைச்சிட்டாவுனா எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. ஐயா, அந்த போலீஸ்காரம்மாக்கிட்ட கல்யாண ஏற்பாடை பற்றி பேசிடலாமா? எதப்பா சொல்லுத? நகை விஷயத்தை சொல்லுதியா? அது மட்டும் இல்லைல்ல, பொதுவாக கல்யாண செலவுன்னா ரெண்டு வீட்டுக்கும் பாதி பாதி தானே. நம்ம வீட்டில் ஒரே நேரத்தில் ரெண்டு கல்யாணம் நடக்க போதில்ல, அதான் அதை பற்றியும் பேசிடலாம்ல. மாமா, ரத்னா கல்யாணம் மாதிரியே நாமளே முழு செலவும் பண்ணிக்கலாம் மாமா. எத்தா, அன்னைக்கு அது கோயிலில் நடந்துச்சு, கூட்டமும் கம்மி. இது கல்யாண மண்டபத்துல எல்லாம் நடக்க போகுது. அது இல்லாம அந்த அம்மா பெரிய இடம், பெரிய மண்டபமா கேட்டா என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான் சண்முகம். சரி, அந்த அம்மா கிட்டே போய் பேசலாம் வா. வாப்பா. ஓலை வாசிக்க போதாவ? அதுக்கு தானே வந்திருக்கோம். அதுக்கு இல்ல மேடம், கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லௌகிக விஷயம்லாம் இருக்கு இல்லையா, ஓலை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பேசிட்டா நல்லது இல்லையா? லௌகீக விஷயமா? என்ன, நகையை பத்தியா? ஆமா மேடம், எங்க சக்திக்கு என்ன போட முடியும்னு பேசிடணும்ல, அதுக்காகத்தான். ஏன் குரு, திருச்சியில அந்த இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரே, ஒரே ஒரு பொண்ணு கூட வச்சிருக்காரே. ஆமாங்க மேடம். அவர் நம்ம கௌதம்க்கு எவ்வளவு ஆஃபர் பண்ணாரு? 500 சவர நகை மேடம். $5 கோடி கல்யாணம், அதையும் அவரே நடத்தி வச்சிருந்தா சொன்னாரு. கூடவே ஒரு பெரிய காரும் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு 500 பவுன் போட்டுருங்க. ஐயோ மேடம், அதெல்லாம் எங்களை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மேடம், என்ன மேடம் நீங்க எதிர்பார்க்காம இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? இந்த அம்மாவே தம் பையன் கல்யாணத்தை கலைச்சு விட்டுரும் போல இருக்க. ஐயோ மேடம், 500 பவுன் எல்லாம் எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்களா தானே நகையை பத்தி பேசணும்னு சொன்னீங்க, அதனாலதான் சும்மா விளையாடுனேன். நான் உங்ககிட்ட நகையோ வரதட்சணையோ இல்ல பணமோ கார் எதுவும் நான் கேட்டேனா? இல்ல.